கட்டுமானத்தினுடைய அடையாளம் எது என்றால் ஐந்து ராஜகோபுரங்கள் இருக்கின்றன. 1981ஆம் ஆண்டிலேதான் இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. ஆலயத்தினுடைய எழுச்சி மிகப்பெரிய கட்டுமானமாக விளங்கும். மத்திய வங்கி 10 ரூபாய் நாணய குட்டிகளை வெளியிட்டது. நீங்க பார்க்குற இந்த இடமானது சரியா எங்களுடைய தேர் முட்டியினுடைய அந்த இருப்பிடத்தின் மேல் உச்சி கலசம் பாருங்க எவ்வளவு அழகாக இருக்குது. பின்புறம் எங்களுடைய வானம் முழுவதுமாக ஒரு நீல நிறத்தோடு இருக்கிறது. பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக பிரம்மாண்டமா இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் சரியா இலங்கையில் யாழ் மாவட்டத்தில் குறிப்பாக உலக புகழ்பெற்ற நல்லூர் ஆலயத்தில் நிற்கிறோம். இன்றைய தினம் 2026ஆம் ஆண்டு மகோற்சவத்தினுடைய 3ஆம் நாள் மாலை திருவிழா என்ன மாதிரியெல்லாம் இடம்பெற போகுது இதை தான் ஒரு காணொலியாக பதிவு செய்யப்படும். அந்த வகையில் காலையிலேயும் ஒரு காணொலி என்று பதிவு செய்திருந்தான். காலை திருவிழா என்ன மாதிரியெல்லாம் இருந்தது, முருகனுடைய சாத்துப்படி வேலைகள் எல்லாம் என்ன மாதிரி இருந்தது என்ற விடயத்தை பதிவு செய்திருப்பேன். அதோட அந்த நல்லூரானுடைய விதிமுறைகள் அப்படியான நிறைய விஷயங்களை பதிவு செய்திருப்பேன். இன்றைய நாள் இந்த மாலை திருவிழா என்ன மாதிரியெல்லாம் இடம்பெற போகுது, அதோட தெற்குப்புற வாசல் எங்களுடைய பிரசன்னா குருக்கள் பாடுகின்ற அந்த கந்தர் அனுபூதி அப்படியான நிறைய விஷயங்கள், மற்றது இந்த சாத்துப்படி வேலை அலங்காரங்கள் செய்வது யார், இப்படியான நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். வாங்க காணொலிகளை போகலாம். சரியாக இப்போ நாங்கள் நிற்கிற இடம் கோயிலுடைய கிழக்கு புற வாயில் 3 நிற்கிறோம். இந்த இடங்களில் பாருங்கள் நிறைந்த சிறுவர்களை காணக்கூடிய மாதிரி இருக்குது. இவர்கள் தான் ஆலய வழி சூழலில் சுவாமி உலா வரும்போது அந்த வழியில் பஜனை பாடிக்கிட்டு வர அந்த சிறுவர்கள். அப்படியாக கிழக்கு புற வாயில் கோபுரம் அந்த சூரிய ஒளிப்பட்டு ஒளிர்கின்ற அந்த மிளிர்கின்ற அந்த அழகான காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படியாக 2026ஆம் ஆண்டு மகோற்சவத்தினுடைய 3ஆம் நாள் மாலை நேர பூசை என்ன மாதிரியெல்லாம் இடம்பெறப்போகுது. அதை விட முக்கியமான ஒரு விடயம் இந்த இடத்துல இந்த முன் வாயில் கோபுரத்தின் வளைவு அது ஒரு யாழ்ப்பாணத்தின் அடையாளம் என்று தான் சொல்லணும். அந்த யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளமாக எவ்வாறு மாறினது, எவ்வாறு இந்த கட்டுமான பணிகள் எல்லாம் எழுச்சி பெற்றது, இப்படியான நிறைய விஷயங்கள் இந்த காணொளியோட பார்க்கப்படும். இந்த இடங்களில் கொடித்தம்ப பூசைகள் எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. கொடித்தம்ப பூசைகள் எல்லாமே நிறைவு பெற்று சுவாமி உள்வீதி வலம் வந்து அவ்வாறாக வெளி வீதி வலம் வருகிற அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதன் பிறகு இந்த கொடித்தம்ப பூசைகள் நிறைவு பெற்ற பிறகு சுவாமி இந்த இடத்துல வந்து எழுந்தருளுவார். எழுந்தருளி தீபாரதனைகள் எல்லாமே காட்டப்பட்டு தான் சுவாமி வெளியில் வருவார். அப்படியாக வசந்த மண்டபத்திலிருந்து சுவாமி வெளியில் வர அந்த காட்சிகளையும் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கலாம். சுவாமி உள்வீதி வலம் வரும்போது அது ஒரு காட்சி, ஒரு அழகான காட்சி என்னன்னு சொல்லணும். அந்த வில் போன்ற அமைப்புடைய அந்த கட்டுமானங்களை பாருங்கள். அதோட இந்த இடங்களில் வெள்ளி மயிலேறி எங்களுடைய கந்தவேல் பெருமானம், வள்ளி தெய்வான சமுதிராக அன்னபட்சி வாகனத்தில் எம்பார் அந்த காட்சி ஒரு கண்ணுக்கு ஒரு குளிர்மையை தருகின்றதுன்னு தான் சொல்லணும். அவ்வாறாக சுவாமி உள்வீதி வலம் வருகின்ற அந்த காட்சிகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்.
சுவாமியினுடைய உள்வீதி உலா நிறைவு பெற்ற பிறகு வெளியில் வர காட்சி, அந்த நேரம் தவறாமை, அந்த ஒரு விடயம் அது நல்லூரானுக்கு உரித்தானது, நல்லூரானுடைய ஒரு தனி சிறப்புன்னு சொல்லணும். அந்த வகையில் சரியாக 6 மணி அளவாகும்போது சுவாமி அந்த வில் போன்ற அமைப்புடைய வயலூடாக வெளியில் வர அந்த காட்சி எங்களால் அவதானிக்கக்கூடியமாக இருக்கும். அந்த வகையில் பாருங்கள், நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க சுவாமி வெளிவீதி வருகின்ற அந்த காட்சிகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நெல்லை முருகப்பெருமானுடைய மீளா அடியவர்களே, நல்லூர் கோவில் ஒரு கோட்டைக்கு ஒப்பான கட்டுமானங்களை கொண்ட ஆலயம். 1981ஆம் ஆண்டிலே தான் இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது என்று நான் நினைக்கிறேன். அதற்கு முன்னர் தீர்த்தக்கேணி பழனியாண்டவர் தனியாகவும் முருகப்பெருமானுடைய ஆலயம் தனியாகவும் இருந்த சூழலில் நடுவாலே பருத்தித்துறைக்கு செல்கின்ற பஸ் போக்குவரத்து பாதை இருந்தது. 1981ஆம் ஆண்டிலே அந்த பாதை மூடப்பட்டு அதற்குரிய காணிகள் எல்லாம் பரிமாறப்பட்டு முழுமையாக ஆலயத்திடம் அந்த பிரதான வீதி ஒப்படைக்கப்பட்டது. அன்று முதல் ஆலயத்தினுடைய எழுச்சி மிகப்பெரிய கட்டுமானமாக விளங்கும். இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆலயத்திலே 5 ராஜகோபுரங்கள் இருக்கின்றன. சண்முகருக்கு முன்னாலே 2 ராஜகோபுரங்கள், சண்முகருக்கு பின்னாலே ஆறுமுக சுவாமிக்கு பின்னாலே 2 ராஜகோபுரங்கள். கடந்த கொடியேற்றத்திற்கு முதல் நாள் கலச அபிஷேகம் புனருத்தாரணம் செய்யப்பட்டு கலச அபிஷேகம் நடந்த வாயிலிலே இருக்கின்ற ராஜகோபுரம், அதனோடு வில் மண்டபம். இவையெல்லாம் ஒரு வித்தியாசமான கட்டுமானங்கள், புதுமையான கட்டுமானங்கள். இந்த கட்டுமானங்களிலே இருக்கின்ற சிறப்பு என்னவென்றால் அதுதான் யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளமாக கொள்ளப்படுகிறது. 2013ஆம் ஆண்டு மத்திய வங்கி 10 ரூபாய் நாணய குட்டிகளை வெளியிட்டது. அப்படி 10 ரூபாய் நாணய குட்டிகளை வெளியிட்ட போது யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளம் எது என்றால் இந்த முகப்பிலே இருக்கிற வில் மண்டபம், அந்த ராஜகோபுரம், பஞ்சதள 5 தள ராஜகோபுரம், அதை வைத்துத்தான் அவர்கள்
யாழ்ப்பாணத்தை அடையாளப்படுத்தி இருக்கிறார். எனவே யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளம் நல்லூர் முருகப்பெருமான். நல்லூர் முருகப்பெருமான் எல்லோருக்கும் இஷ்ட சித்திகளை நல்கி உதவுவார், உம்மை காத்து உதவுவார். அலங்காரா நல்லூரா என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஈழத்தில் நிறைய ஆலயங்கள் இருந்தாலும் நல்லூர் ஒரு தனிச்சிறப்புடைய ஒரு முக்கியமான ஒரு ஆலயம். அந்த வகையில் நல்லூர் யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளமாக மாறியதற்கான காரணம் என்ன விடயம் என்பதை இந்த ஐயா மிகச் சிறப்பாக கூறியிருப்பார். அப்படியாக தொடர்ந்து வெளி வீதி உலா வந்து கொண்டிருக்கிற எங்களுடைய கந்தவேல் பெருமான் வள்ளி தெய்வனை சமதிரராக தொடர்ந்து இங்கே இடம்பெறுகின்ற காட்சிகளை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இந்த இடங்களில் ஏற்படுத்தப்படுகின்ற அந்த மேலதாளங்களாக இருக்கலாம், நாதஸ்வர இசையாக இருக்கலாம், அவ்வளவு ஒரு குளிர்ச்சியை தரும். அப்படியாக அந்த இசையை நாங்கள் தொடர்ந்து கேட்கலாம். அவ்வாறாக சரியாக சுவாமின் தெற்குப்புற வாயில் இருக்கிற கிளிக்கோபுர வாயில் அன்னித்த அந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விடயம் எங்களுடைய பிரசன்னா குருக்களுடைய கந்தர் அனுபூதி பாடப்படும். அப்படியாக தொடர்ந்து அந்த கந்தர் அனுபூதி பாடப்படும் அந்த ஒரு அற்புதமான காட்சியும் நாங்கள் பார்க்கலாம். மண்ணில் வசிக்கின்றாயோ, நிலத்தில் இருக்கின்றாயோ, நீரில் உறைகின்றாயோ, ஷண்முகா பரம்பொருளே, சத்து சித்து ஆனந்தமயமாகவே ஷண்முகா நீ எங்கே உறைகின்றாய், எங்கே வசிக்கின்றாய், எங்கே இருக்கின்றாய் ஷண்முகா? இந்த பஞ்சபூதங்களில் தான் நீ இருக்கின்றாயோ நல்லூர் ஷண்முகா? யானோ மனமோ
வைக்கின்றாய் ஷண்முகா நிலத்தில் இருக்கின்றாயோ ஷண்முகா நீரில் வசிக்கின்றாயோ ஷண்முகா ஆகாயத்தில் உறைகின்றாயோ ஷண்முகா நெருப்பில் இருக்கின்றாயோ ஷண்முகா ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சதுர்வேதங்களில் நீ இருக்கின்றாயோ என்னுள் என் உடம்பில் இருக்கின்றாயோ ஷண்முகா என் ஆன்மாவில் கலந்திருக்கின்றாயோ நல்லூர் ஷண்முகா என் உயிரில் வசிக்கின்றாயோ ஷண்முகா என்னை ஆண்ட இடம் சொல் ஷண்முகா என்னை ஆண்ட இடம் சொல் 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 ஷண்முகா வானோ உணர்வார்கனமானுதமோ யானோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ என்னை ஆண்ட இடம் தானோ பொருளாவது ஷண்முகனே தற்பொழுது மேற்கு வீதியை அண்மித்துக் கொண்டிருக்கிறார் எங்களுடைய கந்தவேல் பெருமான் வள்ளி தெய்வானை சமுதிரராக. இன்றைய தினம் எங்களுடைய கந்தவேல் பெருமானுடைய சாத்துப்படி வேலைகள் எல்லாம் அவ்வளவு மிக அழகாக வெள்ளை மற்றும் நீல நிற மலர் மாலைகளோட நீல நிற ஆடை அலங்காரத்தோட அந்த பாரம்பரிய நகைகளோட வந்து கொண்டிருக்கிற ஒரு அற்புத காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக தொடர்ந்து வடக்கு வாயில் கோபுரத்தை அண்மிக்கிற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் 3ஆம் நாள் பக்தர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருப்பதையும் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து இந்த இடங்களில் பிரசாதம் கொடுக்கிற அந்த காட்சியம் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு 2026ஆம் ஆண்டு மகோத்சவத்தினுடைய ஒரு முக்கியமான நாட்கள் எப்படி அந்த நாட்கள் கடந்து போகுதுன்றே சொல்ல தெரியல. இப்போ தான் கொடியேற்றத்தோட மகோத்சவமானது ஆரம்பமான மாதிரி ஒரு நேரம் இருந்தாலும் இன்றைய நாள் 3வது உற்சவமானது கடக்கின்றது. இப்படியாக தொடர்ந்து இன்னொரு 22 நாட்கள் எவ்வாறு போகும் என்றே தெரியாது. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்கு இடையில் எங்களுடைய நல்லூர் ஆடிய உற்சவங்கள் யாவுமே நிறைவு பெற்றுவிடும். அடுத்த வருடம் இதே மாதிரி எப்போ இந்த உற்சவங்கள் நிகழும், எப்போ கந்தவேல் பெருமானை பார்க்கலாம் என்று நிறைய பக்தர்கள் இயங்கிக் கொண்டிருப்பார்கள். அப்படி
சரியாக கந்தவேல் பெருமான் கிழக்கு புற ராஜகோபுர வாயிலை அண்மிக்கிற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு அழகான ஒரு மாலை நேர காட்சி. ராஜகோபுரம் முழுவதுமாக மின் குமுழல் ஒளிரப்பட்டு மின்னுகின்றது. அந்த நேரத்தில் இந்த இடத்துல எங்களுடைய கந்தவேல் பெருமான் வள்ளி தெய்வானை சமதராக உட்செல்லுகின்ற அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்க்க போகிறோம். இதோட இந்த மாலை நேர உற்சவமானது நிறைவு பெறும். இதன் பிறகு உள்வீதி சென்று வசந்த மண்டபத்தை நோக்கி சுவாமி புறப்படுவார். அப்படியாக 2026ஆம் ஆண்டு மகோற்சவத்தினுடைய 3ஆம் நாள் மாலை நேர பூசைகள் எப்படியெல்லாம் இருந்தது என்ற ஒரு விடயத்தை இந்த காணொளி ஊடாக பார்த்திருப்போம். அவ்வளோ அழகான ஒரு தருணம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆடை அலங்காரம், ஒவ்வொரு தோட்டத்தில் எங்களுடைய கந்தவேல் பெருமான் வருவார். அப்படியாக இன்றைய தின சாத்துப்படி வேலைகள் எல்லாம் எப்படியெல்லாம் இருந்ததுன்றதை இந்த காணொளி ஊடாக பார்த்திருப்போம். காணொலியை பார்வையிட்ட அனைவருக்கும் நன்றி. காணொலிகளை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. காணொலி சம்பந்தமான கருத்துக்களை தெரிவிங்க.